டிசம்பர் 4, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார், நீங்கள் பயப்பட வேண்டாம். The Lord will never forsake you, you should not be afraid. லேவியராகமம் 26 அதிகாரம் 44 வசனம். Leviticus chapter 26 verse 44. நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன், நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, யார் உங்களை வெறுத்தாலும், யார் உங்களை கைவிட்டாலும், யார் உங்களை ஒதுக்கினாலும் கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார், உங்களை ஒதுக்கவே மாட்டார், உங்களை ஒரு நாளும் வெறுக்க மாட்டார். உங்களுக்கு துணையாய் கர்த்தர் என்னோடும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். I will not reject them or abhor them. My dear brothers and sisters, whoever hates you, whoever forsakes you, whoever rejects you, the Lord will not forsake you. He will not leave you alone. He will not hate you. May the Lord be with you always and bless you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இப்பொழுதும் கூட என்னோடு கூட இணைந்து ஆண்டவரே செபித்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து நீர் வழிநடத்தியறல வேண்டுமாக செபிக்கிறோம். நீர் இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே கர்த்தர் நீர் எங்களை ஒருபோதும் வெறுக்க மாட்டீர் ஆண்டவரே, எங்களை நீர் கைவிட மாட்டீரப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த உலகத்தில் யாரும் எங்களுக்கு துணை இல்லை, எங்களுக்கு துணையாக இருப்பவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களும் ஆண்டவரே எங்களை வெறுக்கலாம், எங்களை ஒதுக்கலாம், வேண்டாம் என்று சொல்லலாம். ஆனால் என் தேவன் நீர் ஒருபோதும் ஆண்டவரே எங்களை வெறுக்காத கர்த்தர். நாங்கள் எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் எங்களை வெறுக்காதபடிக்கே எங்களை தூக்கி எடுத்து நிறுத்துகிற ஆண்டவராக இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பாவங்களை வெறுக்கிறீர், ஆனால் பாவிகளாகி எங்களையோ நீர் நேசிக்கிறவராக இருக்கிறப்பா. நாங்கள் உடைய சமூகத்துக்கு முன்பாக எங்களை நாங்கள் ஊற்றுகிறோம், எங்களை நாங்கள் ஒப்பு கொட்டுகிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே வெறுக்கிற நீர் விரும்பாததை ஆண்டவரை நாங்கள் செய்யாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். நீர் வெறுக்கிற பாவத்தை நாங்களும் வெறுக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக இந்த நாளிலும் ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆண்டவரை கைவிடாதபடிக்கு அவர்களை தூக்கி சுமந்து அவர்களை பாதுகாத்து அவர்களை வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நான் நம்பியிருந்த மனிதர்கள் எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், ஆனால் கர்த்தர் என்னை கைவிடவே இல்லை. அவர் என்னை ஆசீர்வதித்தார், என் வாழ்க்கை செழிப்பாய் இருக்கிறது, என் வாழ்க்கை நன்மையால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஆண்டவரை அப்பா உமக்கு நன்றி சொல்லும்படியாக சாட்சியாய் நிற்கும்படியாக என் தேவனின் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவர் உடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை முன்குறித்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை காரியங்களும் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாய் தந்தவர்களை நீர் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் நீர் அவர்களுக்கு போதுமானவராக இருப்பீராக. அவருடைய வாழ்வின் தேவைகள் அனைத்தையும் நீ சந்தித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய பிரசனத்தினால் உடைய பிள்ளைகளை நீர் மூட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீரே அவர்களோடு கூட இருப்பீராக. அவள் வாழ்வின் தேவைகளை எல்லாம் சந்தித்தவர்களை ஆசீர்வதிப்பீராக. தேவைகள் எல்லாம் இருக்கிற எல்லாருக்கும் அந்த தேவைகளை நீ சந்தித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். பலவீனங்களை மாற்றி போடும், சுகவீனத்தை எடுத்து போடும், நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை அவர்கள் பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் மனிதனை நம்பி அல்ல ஆண்டவரே, அவர்களை உண்டாக்கின உண்மை ஆண்டவரே அவர்கள் நம்பி இருக்கிறார்கள் ஆண்டவரே. நீர் அவர்களை கைவிடாதபடிக்கு, அவளை வெறுக்காதபடிக்கு, அவளை வாழ்வில் நீ போதுமானவராக இருந்து அவர்கள் வாழ்வில் என்னென்ன தேவைகள் உண்டோ அதையெல்லாம் நீ சந்திப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்களை கணவனும் மனைவியுமாக இணைந்து கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்து அநேக நன்மைகளை பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல தங்களுடைய பிறந்த நாளை இந்த நாளில் கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அநேக பிறந்த நாட்களை காணும்படியாக ஆண்டவர் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை அவளுக்கு நீர் அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன்.